சிப்பிக்குள்ள முத்து எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ஒரு பெரிய மழை பெஞ்சு அதில் ஒரே ஒரு துளி கடலுக்கு அடியில் பவளப்பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிப்பிக்குள்ளே போய் சரியாக ஒரே ஒரு துளியாக விழுந்ததுன்னா அப்போது அந்த சிப்பி மூடிக்கும். அப்புறம் அது ரொம்ப நாள் கழித்து திறந்து பார்த்தோன்னா அது முத்தாக மாறி இருக்கும். இப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. சிப்பியில் முத்து உருவாகிற காரணமே சிப்பியோட இம்யூனிட்டி ரியாக்ஷன் அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ உங்கள் கண்ணில் ஒரு தூசு விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு கண் உறுத்தும். அந்த டஸ்ட்டை வெளியே தள்ளுறதுக்கு உங்கள் கண்ணீரை சுரக்கும் இல்லையா? அதே மாதிரி சிப்பிக்கு உள்ள ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல், ஒரு தூசோ இல்லை ஒரு புழுவோ ஏதோ ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா அது சிப்பியோட சர்ஃபேஸை ரொம்ப இரிட்டேஷன் க்ரியேட் பண்ணும். அதை சரி பண்ணிக்கிறதுக்காக அது சுரக்கிற ஒரு திரவம் தான் நேக்கர் அப்படிங்கிறது. ஸோ இந்த நேக்கர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீக்காயெல்லாம் பட்டால் ஒரு பல்ஜ் உருவாகும் இல்லையா? ஒரு சுடு தண்ணியோ இல்லை ஒரு கொதிக்கிற எண்ணெயோ நம்ம கையில் பட்டுட்டா அந்த இடம் அப்படியே கொப்பளிச்சுக்கும். அதே மாதிரி சிப்பியும் அந்த பொருளை சுற்றி ஒரு கொப்பளிக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் உருவாக்கும். அது என்ன பண்ணுன்னா லேயர் பை லேயராக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி உருவாகிட்டே இருக்கிறது என்ன ஆகும்னா காலப்போக்கில் இறுகி அது முத்தாக மாறிடும். இப்படி தான் சிப்பியில் முத்து உருவாகுது. ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எப்போனாலும் ஒரு புது சூழ்நிலைக்கு போவோம் இல்லையா? ஒரு புது வேலைக்கு போகலாம், ஒரு புது காலேஜுக்கு படிக்க போகலாம், ஏதோ ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம போகும்போது அப்போது நம்ம அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த ஒர்க்கை பழகிற வரைக்குமோ இல்லை அங்கே இருக்கிற பீப்புளை புரிஞ்சுக்கிற வரைக்குமோ நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துட்டால் நமக்கான வேல்யூ இல்லாமல் தான் போயிடும். நமக்கு அங்கே கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காம போயிடும், எஜுகேஷனும் கிடைக்காம போயிடும். இது இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் வித்ஸ்டாண்ட் ஆக முடியுதோ அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்க ஆரம்பிக்கிற போது நம்மளோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், முத்து மாதிரி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.